கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சில பலவீனங்கள் உண்டு. நம்ம விழுந்து போன இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதினாலும், விழுந்து போனதான பாவ சரீரத்தை நாம் எல்லாரும் கொண்டிருப்பதினாலும் நமக்குள்ளே ஒரு சில பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனங்களிலே நாம் எப்படி வெற்றி பெறுவது, அதை எப்படி நாம் மேற்கொள்வது என்பதை நமக்கு உதவி செய்வதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய ஒரு முக்கியமான நோக்கங்களில் ஒன்று, நம்முடைய பலவீனங்களிலே நாம் ஜெயம் கொள்வது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக வாழ்வது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் வித்தியாசமான மனநிலைகள் உண்டு. ஆங்கிலத்தில் அதை டெம்பரமெண்ட் என்று சொல்லுவாங்க. ஒரு சிலர் இந்த சாங்குயின் என்கிறதான மனநிலை உடையவர்கள், ஒரு சிலர் கோலரிக் என்கிறதான மனநிலை உடையவர்கள், ஒரு சிலர் மெலன்கோலிக் என்கிறதான மனநிலை உடையவர்கள், ஒரு சிலர் பிளக்மேட்டிக் என்று சொல்லுவாங்க. அதாவது 4 வகையா அந்த சைக்காலஜிக்கல் வார்த்தை என்ன செய்வாங்கன்னா பிரிப்பாங்க. ஸோ இந்த 4 வகையான மனநிலை உடையவர்களுக்கும் பலவீனங்கள் இருக்கும், பலனும் உண்டு. அதாவது ஸ்ட்ரென்த் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாங்குயின் என்கிறதான மனநிலை உடையவங்க ரொம்ப துடுதுடுன்னு இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், இவங்க அருந்த வாழ் மாதிரி என்ன செய்கிறாங்க, ரொம்ப துடுதுடுன்னு இருக்கிறாங்க. இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போய் பேசுவாங்க, அங்கே போய் பேசுவாங்க. இடம் பொருள் ஏவல் எதுவும் பார்க்காம அவங்க பாட்டில் என்ன செய்வாங்கன்னா மனசில் உள்ளது எல்லாம் கொட்டிடுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். ஸோ ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, யாரையும் எளிதாக இவங்க அணுகக்கூடியவங்க. நேரடியாக போய் யார்கிட்ட பேசினாலும் உடனடியாக போய் பேசிடுவாங்க, உடனடியாக அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோலே பண்ண முடியாது. வாயை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மனசில் வர்றதெல்லாம் பேசிடுவாங்க. அதனால் என்ன ஆகும்? சண்டை, அதனால் பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இப்படி தான். ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு மனநிலை உடையவங்க நம்ம எல்லாருமே, நமக்குள்ள பலவீனங்களும் உண்டு, அதே போல் பலனும் உண்டு. அப்போ நமக்குள்ளே இருக்கிறதான அந்த பலத்தை எப்படி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை எம்பவர் பண்ணுவதற்காக, நமக்கு வேண்டியதான பலனை கொடுப்பதற்காக, நம்மை ஊக்குவிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிறதான பலவீனங்களை அதை எப்படி மேற்கொள்வது, அதை எப்படி ஜெயிப்பது, அதை எப்படி பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பு. அந்த நெருப்பை வச்சு நம்ம வீட்டையும் கொளுத்தலாம், காட்டையும் கொளுத்தலாம், அதே போல் ஸ்டவ்வும் பற்ற வைக்கலாம். எதற்காக அதை பயன்படுத்த வேண்டுமோ அதற்காக பயன்படுத்தக்கூடியதான அந்த ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளும் பொழுது, கண்ட்ரோல் பண்ணி வழிநடத்தும் போது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து மிக சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கோலரிக் என்று சொல்லக்கூடியதான எளிதில் கோபம் கொள்ளக்கூடிய, சொல்லுவாங்க மூக்குக்கு மேலே கோபம் வருது அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எதுக்கு எடுத்தாலும் நல்ல பாம்பு மாதிரி உசு உசுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எது சொல்லனாலும் அவங்ககிட்ட போய் தயங்கிக்கிட்டு தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி கோபப்படக்கூடிய, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு மனநிலை உடையவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 13வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை அவர் எப்படி கையாளுகிறார் என்பதை நான் என்ன செய்கிறேன், உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 13வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெருகை பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். பாப்போ பட்டணத்தை விட்டு பம்பிலியாவில் இருக்கும், பம்பிலியாங்கிறது ஒரு பிராந்தியம், அந்த பிராந்தியத்தில் இருக்கிறதான பெருகை என்கிறதான பட்டணத்துக்கு போறாங்க. அந்த பெருகை பட்டணத்துக்கு போகும் பொழுது யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போயிறார். இது எங்க நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் ஆண்டவர் அவர்களை மிஷனரி ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். எல்லா பகுதிகளுக்கும் போய் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியான அந்த அருட்பணி, அந்த மிஷனரி ஊழியத்துக்கென்று அழைக்கும் பொழுது அதற்காக அவர்கள் என்ன செய்யறாங்க, பிரித்து அவங்க அனுப்பப்படுகிறாங்க. அப்படி முதல் மிஷனரி பயணத்தில் அவங்க என்ன செய்ய தொடர்ந்து போகும் பொழுது யோவானும் அவரோடு கூட, அதாவது யோவான் என்று சொல்லும் பொழுது மார்க்கு என்னும் மறுபேறு கொண்டதான யோவான், அவரும் அவரோடு கூட இணைந்து கொள்கிறார். வயதிலே மிகவும் அவர்களை விட குறைவானவர், ஒரு யங் பர்சன் வச்சுக்கோங்களேன். ஸோ அவரும் அவங்களோட கூட என்ன செய்கிறார், இந்த மிஷனரி ஊழியத்திலே கலந்து கொள்கிறார். ஆனால் பாதியிலே விட்டு பெருகை பட்டணத்திலே அந்த டீமை விட்டு கலந்து எருசலேமுக்கு திரும்பி போகிறார். என்ன காரணங்கிறது நமக்கு தெரியாது. ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். மிஷனரி வாழ்க்கை மிக கடினமான வாழ்க்கை.
அதுல அநேகர் என்ன செய்வாங்கன்னா பாதியிலே திரும்பி போகிறது வழக்கம்தான். அப்ப பட்டதான பாடுகளையும் கஷ்டங்களையும் பார்க்கும் பொழுது அதை சகிக்க முடியாமல், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத சூழ்நிலை அவர் நினைஞ்சிருக்கலாம், திரும்பி போயிருக்கலாம். ஸோ போயிட்டாரு. ஆனா அந்த விஷயத்தை வந்து பெரிதாக என்ன செய்யலைன்னா அடுத்த பகுதியில பார்க்க முடியல. ஆனா எப்ப இந்த விஷயம் ரொம்ப சின்சியரான பிரச்சனை, இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருந்திருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிய வருதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்துல வந்து பார்க்கலாம். இப்ப முதல் மிஷனரி பயணத்தை பவுலும் பர்னபாசும் முடித்து விட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களை அனுப்பினதான அந்த அந்தியோகியா சபைக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்தியோகியா சபை வந்து அங்க அநேக நாள் தங்கி இருந்து அங்குள்ள கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அவங்க போதகம் பண்றாங்க, டீச் பண்றாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து பர்னபா என்ன செய்யறாருன்னா பவுல் அப்ரோச் பண்றாரு. பவுல் அப்ரோச் பண்ணி, வாங்க பிரதர், நம்ம போய் நம்ம முதல் மிஷனரி பயணத்துல ஊழியம் செஞ்சோமே அந்த மக்களை எல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், விசுவாச மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி ஆராதனை நடத்துறாங்க, எப்படி போய்கிட்டு இருக்குது, போய் பார்த்து வரலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. பவுலும் ஓ போலாமே, நிச்சயமா போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அதற்கான ஆயத்த வேலைகள் செய்கிறாரு. அப்ப பர்னபா சொல்றாரு, நம்ம என்ன செய்வோம், மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட அந்த யோவானை நம்ம கூட்டிக் கொண்டு போவோம்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே பவுலுக்கு வந்தது பாருங்க கோபம், சரியான கோபம், மூக்குக்கு மேல கோபம். அவனை கூட்டு போக வேண்டாம், அவன் நம்ம பம்பிலியாவில் இருக்கும்போது பெருக்கை பட்டணத்தில் நம்மளை விட்டு போயிட்டானே, பாதியிலே ஊழியத்தை விட்டு ஓடி போயிட்டானே, அவனை எதுக்கு கூப்பிட சொல்றீங்க, அவன் வேண்டாம் அப்படின்னு. இல்லை அவனை கூட்டு போகும் நம்ம, இல்லை வேண்டாம். இந்த காரியத்தை குறித்து ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஷார்ப்பான டிஸ்அக்ரிமெண்ட், கடும் கோபம் உண்டபடினாலேன்னு சொல்லி எனது தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஷார்ப்பான டிஸ்அக்ரிமெண்ட், முடியாது நோ அப்படின்னு சொல்ல பர்னபாஸ் இல்லை கூட்டு போகணும் அப்படின்னு. ஏன்னா பவுல் என்ன சொல்றாரு, அவன் நம்மளை ஏற்கனவே என்ன செஞ்சிட்டான், பாதியிலே கலட்டி விட்டுட்டு போயிட்டான், பாதியிலே நம்மளை விட்டுட்டு போயிட்டான், ஓடி போயிட்டான், அவன் ஊழியத்துக்கே பிரயோஜனம் இல்லாதவன், ஊழியத்துக்கே தகுதி இல்லாதவன், அவனை எதுக்கு மறுபடியும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள எனது கோபம். அந்த யோவான்கிற பேரை கேட்டோன்னே அவருக்கு என்ன செய்யணும், ஃபயர் எரியுது நெஞ்சில. ஆனா பர்னபாஸ் இல்லை, அப்படி கிடையாது, நம்ம கூட்டிட்டு போவோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறேன். ஏன்னா பர்னபாஸுடைய மனநிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப சாந்தமான மனநிலை. ஆறுதலின் மகன் என்று எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், அவர் அழைத்தார்களாம். அப்படி எல்லாரையும் அணைச்சு போகணும் அப்படிங்கிறதான ஒரு மனநிலை உடையவர் பர்னபாஸ். அது மாத்திரம் இல்லை, இந்த யோவான் பர்னபாஸுக்கு சொந்தக்காரர் வேற, ரிலேட்டிவ் வேற. அப்படிங்கும்போது எப்படி விடுவாரு? இதே பவுல எருசலேமில் இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே பவுல எருசலேமில் இருந்ததான அப்போஸ்தலர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளல. பவுல சந்தேகப்பட்டு, இல்லை நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அங்கீகரிக்கவே இல்லை. ஒரு ஊழியக்காரனாகவும் தரிசனம் பெற்றதாகவும் அழைப்பு பெற்றதாகவும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த பவுல திருச்சபைக்கு அறிமுகப்படுத்தினது யார் தெரியுமா? இந்த பர்னபா தான். இந்த பர்னபா தான் அவனுடைய ஊராகிய சீப்புரு தீவுல இருந்து தரிசு பட்டணத்துக்கு போய், தரிசு பட்டணம் மேல அங்க போய் பவுலை கூட்டிக்கிட்டு எருசலேமுக்கு வந்து எருசலேமுக்கு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, இவர் என்ன செய்யறார், ஆண்டவருடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவர் இப்ப கிறிஸ்தவர்களை எதிர்க்கிற, அவர்களை அடித்து துன்புறுத்துகிறதான அந்த பழைய சவுல் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் இதே பவுல வேணான்னு சொல்லி ஒதுக்கும் போது, பயந்து அவர் அவாய்ட் பண்ணும் பொழுது தனி மரமா நின்னாரு. ஆனா இன்னைக்கு பவுல் அதை மறந்து விட்டார். கோவப்படும் போது அப்படித்தான், நிறைய செய்த நன்மைகளை மறந்து போய் விடுகிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை மறந்து விட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், கோவப்பட்டு மற்றவங்கள கோவத்தை என்ன செய்யறோம், ஊத்துறோம் அள்ளி. இவர் மறந்து விட்டார். ஒரு காலத்துல இவரும் அனாதையா தான் ரோட்ல தான் நின்றுட்டு இருந்தாரு. இவரை தூக்கி போய் அறிமுகப்படுத்தி விட்டு கூட இருந்து இந்த அந்தியோகியா திருச்சபையை கூட அறிமுகப்படுத்தினதும் பர்னபாஸ் தான். பர்னபாஸை வந்து என்ன செய்யறாங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அந்தியோகியில் உள்ள புறஜாதி மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாக இவர் வர்றாரு, அவங்களுக்கு டீச் பண்றாரு. இவர் யோசித்து பார்க்கிறாரு, நான் டீச் பண்றதை விட அந்த பவுல் டீச் பண்ணா எவ்வளவு அருமையா இருக்கும், அனைத்தையும் கற்று தேர்ந்ததான ஒரு மனுஷன், நல்ல தாளந்து உள்ள மனுஷன், நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லி மறுபடியும் தரிசனத்துக்கு போய் கூட்டு வர்றாரு. அந்தியோகியா சபைக்கு மறுபடியும் அறிமுகப்படுத்தினதும் அந்த பவுல் தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கோபம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம் நமக்கே தெரியறது இல்லை. அதுதான் இங்க என்ன செய்யுது, நடந்தது. கடும் கோபம் உண்டபடினால முடியாது ஷார்ப்பா நின்றுட்டாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால 2 டீமா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். இவங்க 2 பேரும் 2 டீமா பிரிஞ்சு வேற திசைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் பவுல் மேலே தவறுகள் இருந்தும் கூட ஆண்டவர் பவுலை என்ன செய்கிறாரு, அனுசரித்து வழி நடத்தி கொண்டு போகிறார். பவுலுடைய ஊழியங்கள் குறித்து தான் ஃபர்தராக இருக்கிற எல்லா சாப்டர்ஸ்லையும் எல்லா அதிகாரங்களையும் பார்க்க முடிகிறது. பர்னபா என்ன செய்றாரு, மார்க்கு என்னும் அந்த மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு சீப்புரு தீவுக்கு போறாரு. அவங்களும் ஒரு தனி டீமா ஃபங்க்ஷன் ஆகுறாங்க.
அங்கேயே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய ஊழியம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இவங்களுடைய ஊழியத்தை தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா வேதாகமத்தில் இடம்பெறும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். சரி, இப்போ எல்லாம் நினைஞ்சிருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் மார்க்குவை குறித்து, அதாவது மார்க்கின் மறுபெயர் கொண்ட யோவானை குறித்து என்ன சொல்றாருங்கிறத நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். கொலைசேருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மார்க்குவை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்ட்டு. என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றிருக்கிறீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இவன் உங்களிடத்தில் வந்தா, கொலைசை பட்டணத்துக்கு வந்தா, கொலைசை திருச்சபைக்கு வந்தா இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், அவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. இவனை குறித்து கட்டளை பெற்றிருக்கிறீர்களே, அவனை ஏற்றுக்கொள்ளுங்க என்றார். ஏன் ஏற்றுக்கொள்ள சொல்றாரு தெரியுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் காலங்கள் போக 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 ஆண்டவருடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு கேட்டு கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவருடைய மனநிலையை மாற்றி கொள்ளுகிறார். அவருடைய கோபத்தில் அப்படியே என்னது கோபம் அவருக்கு குறையுது. அடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, தான் பட்டது ஒரு தேவையில்லாத கோபம். அந்த இடத்துல ரொம்ப என்னது ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படிங்கிறத நினச்சி பின் நாட்களில் ஒரு வருத்தப்பட்டிருக்க வேண்டிய எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ சொல்கிறாரு, மார்க்கை என்ன செய்யுங்க, அங்கீகரிங்க, ஏற்றுக்கொள்ளுங்கன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரும் ஏற்றுக்கொண்டார், அவரும் அங்கீகரித்தார். வருஷங்கள் கூட கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஒரு முதிர்ச்சி, இந்த ஒரு கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி கட்டாயம் உருவாகணும். அப்படி உருவாகலை அப்படின்னா we are not led by the Holy Spirit but by human spirit அப்படின்னு சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு நம்ம என்ன செய்யலை, வாழலை அப்படின்னு அர்த்தம். நம்முடைய மனுஷீக ஆவியினால் நம்ம என்ன செய்யறோம், ஏவப்பட்டு நம்ம வாழ்றோம்னு அர்த்தம். அல்லது சாத்தான் நம்மை வழிநடத்துகிறான்னு அர்த்தம். நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும், ஈச் அண்ட் எவ்ரி டே ஆஃப் அவர் லைஃப் நம்ம கிறிஸ்தவ முதிர்ச்சிக்கு நேரம் நம்ம என்ன செய்யணும், மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மெச்சூரிட்டி வரணும். இப்போ கடைசியாக 500 வசனம் மட்டும் நான் வாசித்து நான் உங்களுக்கு பிடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தி 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமானவன். இப்போ என்ன சொல்றாரு, தீமோத்திக்கு எழுதும் பொழுது தீமோத்தியை கடைசியாக பார்க்கணும் விரும்புகிறார். தன்னுடைய ஆவிக்குரிய மகனை கடைசியாக பார்க்க விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவருடைய டெத் சென்டென்ஸ் சொல்லுவாங்களே, மரண சாசனம் எழுதப்பட்டாயிற்று, அவருக்கு கன்ஃபார்மாக உறுதியாக தெரியுது, இன்னும் கொஞ்ச நாட்களில், வெகு நாட்கள் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் என்ன செய்யுது, என்னுடைய கதை முடிய போகுது, என்ன செய்ய போகிறாங்க, கொலை செய்ய போகிறாங்க, நான் ஆண்டவரத்தில் போக போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தியை நான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நீ வரும்போது மார்க்கையும் கூட்டிட்டு வா, அவனையும் கூட்டிட்டு வா, அவன் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க்கை பார்க்கணும் ஆசைப்படுறாரு. மார்க்கை ஏற்றுக்கொள்ள சொல்லி கொலைசேருக்கு சபைக்கு அவர் எழுதுகிறார். இந்த இடத்துல கடைசியாக சாகிறதுக்கு முன்னால அவனை பார்க்கணும், அவனை கூட்டிட்டு வா, அவன் முகத்தை நான் பார்க்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. 10 இருந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயம் எப்படி மாறுகிறது பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. கூட்டி வர்றது மட்டும் இல்ல, சொல்றாரு, அவன் எனக்கு ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். ஒரு காலத்துல ஊழியத்தில் அவன் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவனை வேண்டான்னு சொல்லி நின்னவர், அவனை ரிஜெக்ட் பண்ணவர், அவனை அங்கீகரிக்காதவர், இன்றைக்கு அவர் அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால், இந்த இடைப்பட்ட காலத்துல மார்க்குடைய வாழ்க்கையும் மாறி இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனதும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு மாறி இருக்கிறது. அவ்வளவுதான். இதுதான் மாற்றம். முன்பு போல இப்ப கிடையாது. அவருடைய பலவீனங்களை அவர் ஜெயித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட அவர் ஜெயித்திருக்கிறார். ஆண்டவர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த வசனத்தின் மூலமாக. தேங்க்யூ so much for your time.